வெல்கம் டு ஆல் த ஆஸ்பிரண்ட்ஸ். நாம இன்னைக்கு 5th ஜனவரி கரண்ட் அஃபேர்ஸை பார்க்க போறோம். தாத்ரா எந்த மாநிலத்தின் நடனம்? உத்தரப்பிரதேசம். கைல் எந்த மாநிலத்தின் நடனம்? உத்தரப்பிரதேசம். போடியா மற்றும் ராமோலா எந்த மாநிலத்தின் நடனம்? உத்தரகாண்ட். தும்கால் மற்றும் குட் எந்த மாநிலத்தின் நடனம்? ஜம்மு அண்ட் காஷ்மீர். மராசியா மற்றும் தூசா எந்த மாநிலத்தின் நடனம்? மேற்கு வங்காளம். ராஜஸ்தான் மாநிலத்தில் இருக்கக்கூடிய பழங்குடியினர் தமேரியா, தங்கா, பட்டேலியா. B.R. அம்பேத்கர் மற்றும் நெல்சன் மண்டேலாவுக்கு 1990ஆம் ஆண்டு பாரத ரத்னா விருது கொடுக்கப்பட்டிருக்கு. சங்கர் தேவ் ஏக சரண தர்மம் மற்றும் வீர புருஷ மார்க்கத்தின் நிறுவனர். வர்த்தக சுதந்திரம் இரு அவைகளின் கூட்டு அமர்வு. இந்த விஷயங்களை நாம ஆஸ்திரேலிய நாட்டில இருந்து எடுத்துக்கிட்டோம். சரமதி நாகாலாந்தின் மிக உயரமான சிகரம். 11வது ஐந்தாண்டு திட்டம் 2007 இருந்து 2012 வரைக்கும் சி ரங்கராஜன் தலைமையில நடந்துச்சு. இந்த 11வது ஐந்தாண்டு திட்டத்துடைய மைய கருத்து விரைவான மற்றும் அதிக வளர்ச்சி. ஆளுநரின் நியமனம் பிரிவு 155ல சொல்லியிருக்காங்க. மேஜர் சோம்நாத் சர்மா பரமீர் சக்ரா பெற்ற முதல் இந்தியர். மோப்லா இயக்கம் 1921ஆம் ஆண்டு கேரளால சையத் அலி மற்றும் சையத் ஃபசில் தலைமையில நடந்துச்சு. 16வது நிதி ஆணையத்தின் தலைவராக நியமிக்கப்பட்டவர் யார்? அரவிந்த் பனகாரியா. பூட்டானின் நேஷனல் ஆர்டர் ஆஃப் மெரிட் தங்கப் பதக்கம் யாருக்கு வழங்கப்பட்டது? பூனம் கேத்ரபால் சிங். 2024இல் பூமியை நெருங்கும் அப்போபிஸ் என்ற சிறுகோள் பற்றி எந்த விண்வெளி நிறுவனம் ஆய்வு செய்யும்? நாசா. பிரஜாபாலன் திட்டத்தை எந்த மாநிலம் தொடங்கியுள்ளது? தெலுங்கானா. பாபர் மசூதி ராம் மந்திர் குழப்பம் என்ற புத்தகத்தை எழுதியவர் யார்? மாதவ் கோட்போல். காங்கோவின் அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார்? காங்கோ நாட்டுடைய அதிபர் யாருன்னு பார்த்தா ஃபெலிக்ஸ் சிகசெடி. தர்மன் சண்முகரத்னம் சிங்கப்பூர் நாட்டுடைய அதிபர். சாட்டோ கில்மன் வனுவாட்டு நாட்டுடைய அதிபர். கிறிஸ்டோபர் லக்சன் நியூசிலாந்து நாட்டுடைய பிரதமர். டானியல் நொபோவோ ஈக்குவடார் நாட்டுடைய ஜனாதிபதி. ராபர்ட் ஃபிகோ ஸ்லோவாக்கியாவுடைய பிரதமர். சுல்தான் இப்ராஹிம் இஸ்காந்தர் மலேசியா நாட்டுடைய மன்னர். கிரீட் வில்டர்ஸ் டச்சுடைய பிரதமர். ஆண்ட்ரி ராஜோலினா மடகாஸ்கர் நாட்டுடைய ஜனாதிபதி. 29வது கொல்கத்தா சர்வதேச திரைப்பட விழாவில் கோல்டன் ராயல் பெங்கால் டைகர் விருது வென்ற படம் எது? யாரும் இல்லாத குழந்தைகள். யாரும் இல்லாத குழந்தைகள் இஸ்ரேல் நாட்டுடைய ஒரு திரைப்படம். இந்த திரைப்படத்துக்கு தான் கோல்டன் ராயல் பெங்கால் டைகர் விருது கொடுக்கப்பட்டிருக்கு. ஆஷா பரேக் 52வது தாதா சாஹிப் பால்கே விருது வாங்கியிருக்காங்க. முர்னால் தாக்கூர் 2023 பெல்மோடின் 14வது இந்திய திரைப்பட விழால சினிமாவில் பன்முகத்தன்மை விருது வாங்கியிருக்காங்க. 2018 அனைவரும் ஒரு ஹீரோ. 2024 ஆஸ்கர் விருதுகளில் இந்தியாவின் அதிகாரப்பூர்வ நுழைவு இந்த திரைப்படம் தான். மாதுரி தீக்ஷித் 54வது சர்வதேச திரைப்பட விழால பாரதிய சினிமா விருதுக்கான பங்களிப்புக்கான சிறப்பு அங்கீகாரம் வாங்கியிருக்காங்க. எண்ட்லெஸ் பார்டர்ஸ் திரைப்படம் IFFI 2023 கோல்டன் பீகாக் விருது வாங்கியிருக்கு. சூரிய நமஸ்காரம் செய்து கின்னஸ் உலக சாதனை படைத்த மாநிலம் எது? குஜராத் மாநிலம் இப்ப ரீசெண்டா சூரிய நமஸ்காரம் பண்ணி கின்னஸ் சாதனை படைச்சிருக்காங்க. அது எப்படி சூரிய நமஸ்காரம் பண்ணி கின்னஸ் சாதனை படைச்சாங்கன்னு கேட்டீங்கன்னா 108 பகுதி, அதாவது 108 வெவ்வேறு இடங்கள்ல சூரிய நமஸ்காரம் பண்ணி அதிக அளவுல சூரிய நமஸ்காரம் மக்களால செஞ்சு இந்த சாதனையை படைச்சிருக்காங்க. இந்த சாதனை எங்க படைச்சாங்கன்னா மோதிரா சூரியன் கோவில் நடந்திருக்கு. துங்நாத் கோவில் தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த நினைவு சின்னமா அறிவிச்சிருக்காங்க. யோகாசனத்திற்காக அதிக மக்கள் கூடி கின்னஸ் சாதனை படைச்சிருக்காங்க சூரத்தும் குஜராத்ல இருக்கக்கூடிய ஒரு நகரம் தான். FSSAI முதுன் அப்படிங்கிற ஒரு விலங்க உணவு விலங்க அறிவிச்சிருக்காங்க. வீராங்கனை துர்காவதி இந்தியாவின் 54வது புலிகள் காப்பகம் மத்திய பிரதேச மாநிலத்தில் அமைஞ்சிருக்கு. பாதுகாப்பு துறையில் 100% அந்நிய நேரடி முதலீட்டுக்கு இந்தியா ஒப்புதல் அளிச்சிருக்காங்க. இந்தியாவின் பெட்ரோ கேபிட்டல் என குஜராத் மாநிலம் அங்கீகரிக்கப்பட்டிருக்கு. எந்த நாள் காப்புரிமை சட்ட தினமாக அனுசரிக்கப்படுகிறது? வருஷந்தோறும் ஜனவரி மாசம் 1ஆம் தேதி நாம இந்த காப்பிரைட் லா தினம் அனுசரிக்கிறோம்.
டிசம்பர் 4 இந்திய கடற்படை தினம். டிசம்பர் 5 உலக மண் தினம். டிசம்பர் 7 சர்வதேச சிவில் விமான போக்குவரத்து தினம், ஆயுதப்படை கொடி நாள். டிசம்பர் 9 சர்வதேச ஊழல் எதிர்ப்பு தினம். டிசம்பர் 10 மனித உரிமைகள் தினம். டிசம்பர் 11 யுனிசெஃப் நாள், சர்வதேச மழை தினம். டிசம்பர் 16 விஜய் திவாஸ். டிசம்பர் 18 சர்வதேச புலம்பெயர்ந்தோர் தினம், சிறுபான்மையினரின் உரிமை தினம். இந்தியா எந்த நாட்டுடன் இணைந்து பாலைவன சூறாவளி என்ற கூட்டு ராணுவ பயிற்சி நடத்தியது? இந்திய நாடு UAE அப்படின்னு சொல்லக்கூடிய நாடு சேர்ந்து இந்த பாலைவன சூறாவளி அப்படிங்கிற கூட்டு பயிற்சியை ராஜஸ்தான் மாநிலத்துல நடத்தியிருக்காங்க. காரட், டைகர் ஷார்க், காப்சவுத். இந்த கூட்டு பயிற்சி அமெரிக்கா நாட்டுக்கும் பங்களாதேஷ் நாட்டுக்கும் நடக்கிற கூட்டு பயிற்சி. கருட சக்தி, சமுத்திர சக்தி இந்தியா இந்தோனேஷியா. வீர் கார்டன், சுடுமாத்திரி இந்தியா ஜப்பான். டார்கஷ் மற்றும் சல்வே கடல் டிராகன் இந்தியா மற்றும் அமெரிக்கா நாட்டுக்கும் நடக்கிற கூட்டு பயிற்சி. ஆல் மொகத் ஆல் ஹிந்தி இந்தியா மற்றும் சவுதி அரேபியா. ஜாயத் அல்வார் இந்தியா மற்றும் UAE. ஹரிமோ சக்தி இந்தியா மற்றும் மலேசியா. பெண்கள் அண்டர் 19 2023 ஸ்காட்டிஷ் ஜூனியர் ஓபன் பட்டத்தை வென்றவர் யார்? இந்திய நாட்டை சேர்ந்த அனகாட் சிங்னு சொல்லக்கூடிய இந்த பொண்ணு தான் இந்த அண்டர் 19 2023 ஸ்காட்டிஷ் ஜூனியர் பட்டத்தை ஜெயிச்சிருக்காங்க. நீரஜ் சோப்ரா லாசன் டைமண்ட் லீக்ல தங்க பதக்கம் ஜெயிச்சிருக்காங்க. அன்னு ராணி மற்றும் கிஷோர் ஜனா லெபனான் தடகள சாம்பியன்ஷிப்ல ஈட்டி எறிதல்ல ஜெயிச்சிருக்காங்க. சித்தாந்தா கோகோய் ஆசிய இளைஞர் மற்றும் ஜூனியர் பளுதூக்குதல் சாம்பியன்ஷிப் 2023 ஆண்களுக்கான 61 கிலோ ஜூனியர் பட்டத்தை ஜெயிச்சிருக்காங்க. பிரதமேஷ் ஜவுகார் 2023 வில்வித்தை உலக கோப்பையில வெள்ளி பதக்கம் ஜெயிச்சிருக்காங்க. வித்யா பிள்ளை IBSF 6 ரெட் ஸ்னூக்கர் உலக சாம்பியன்ஷிப்ல 2023 ஜெயிச்சிருக்காங்க.